ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அழிவு செய்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 கர்த்தாவே. ஜீவனே ஆண்டவரே கர்த்தாவை காத்து வருகிற தேவனே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆவியானவரே இறங்கும் 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 உற்சாகப்படுத்தும் ஆவி மூலமட்ட சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா தேவனே துதிக்கிறோம் 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 சுவாமி. ஆண்டவரே இறங்கி கொண்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிரைஸ் காட். ஆமென். ஸ்தோத்திரப்பா. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி காலைவேளை பரிசுத்த தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஜீசஸ் எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலைவேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமலர்ச்ச நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே இந்த மாதத்துல கடைசி ஆண்டவரே நாளிலே தேவ சமூகத்தை காத்திருக்க கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இயற்கையாய் ஆண்டவரே இயற்கையாய் எங்களை கொண்டு வந்து சேர்த்த உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் என் அடைக்கலமும் என் பெலனும் என் கேடகம் என் இரட்சகரின் ஆண்டவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து காலைவேளை தேவ பிரசங்கம் வந்து இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில பிரசனம் உண்டு. இந்த காலைவேளை பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதுவரைக்கும் ஆராதனை செய்த எல்லா ஆராதனை நீர் அங்கீகரிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா ஆராதனை கர்த்தராகிய தேவன் நீர் அங்கீகரித்ததுக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. ஆம் என்றும் ஆமென் என்று கர்த்தராகிய தேவன் நீர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாய் கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய தயவு கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருக்கு சுவாமி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கபடியால் அந்த வந்த ஜனங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கு. கர்த்தரை கிருபை பாராட்டுங்க. இந்த காலைவேளை தேவ பிரசன்னத்தினால் கர்த்தரை மூடி இணை கட்டி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உன்னதமான பரிசுத்தமுள்ள நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாய் இந்த சமூகத்தை முற்றிலுமாய் அடியனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தாண்டி ஒப்பிடுகிறேன். கர்த்தர் நீங்க பேசுங்க, நாம் பயன்படுத்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பத்தல ஹல்லேலூயா. இவ்வளவுதான். நான் இன்னும் காலைல இல்ல நான் நாஸ்டா பண்ணிட்டு வந்தீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு குரல் தான் கேளுங்க எல்லாரும். நான் சொல்லும்போது 1 2 3 சொல்லும்போது இந்த அல்லேலூயா எதுக்குனாக்கா 11 மாதம் கர்த்தர் எப்படி பாதுகாத்தாரோ அதுக்கு நன்றி சொல்றோம். அந்த மாதிரி 3 முறை சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. 1 2 3 ஹல்லேலூயா. 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 ஆமென். இயேசு நல்லவர். இந்த காலை வேளையில எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, மத்தேயு புத்தகம் Gospel chapter 9 verses 18. While Jesus was saying this, a Jewish officer came to him, knelt before him, and said, "My daughter has just died, but come and place your hands on her, and she will live." Amen. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி மரிச்சு போயிடுச்சு, பிள்ளை செத்து போயிடுச்சு, நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? 9 verses 18. While he was saying this, a synagogue leader came and knelt before him and said, "My daughter has just died." என் பிள்ளை இப்பதான் செத்து போச்சு. But come and put your hand on her and she will live. Jesus got up and went with him, and so did his disciple. The காலைவேளை தேவ ஜனமே, கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய ஊழிய பணியில சுவிசேஷ பணியில இப்படியாய் ஊழியங்களை செய்து கொண்டு வரும்போது ஒரு தலைவர் வருகிறார். அதாவது சினாகாக் என்று சொன்னால் ஒரு சினாய்டு, அதாவது ஒரு மூத்த ஒரு ஊழியத்துடைய கமிட்டி. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் கமிட்டி, அப்புறமா பிஷப்ஸ் கமிட்டி,
இந்த கமிட்டி அந்த கமிட்டி எல்லா கமிட்டி இருக்கும். அதுல ஒரு தலைவர், அந்த ஒரு தலைவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் இயேசு சுவாமி வராரு. எங்க வராரு? ஏன் வந்தாருனாக்கா நல்லா புரிஞ்சுக்கோ, அவனுக்கு நல்லா தெரியும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு சொன்ன கருத்து. இந்த ஜீவனுள்ள ஆண்டவரிடம் போவேனானால் என் பிள்ளை பிழைக்கும் என்று தான் வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த சினாகாவுடைய தலைவனுக்கு தெரிஞ்சிச்சு இவர்தான் உயிருள்ள ஆண்டவர், இவர்தான் ரட்சகர், இவர்தான் மீட்பர். இந்த காலவேளை அன்பார்ந்த தேவ பிள்ளையே, இந்த 11 மாதத்துல கர்த்தர் உனக்கு கண்ணின் மணி போல பாதுகாத்தார். பலவீனத்தில் கர்த்தர் பலனாய் இருந்தார். உன் தேவைகளை கர்த்தர் அளவில்லாமல் சந்தித்து வந்தார். ஒருவேளை நீ செத்து போயிட்டு இருந்தா நல்லா புரிஞ்சுக்க, இந்த 11 மாசத்துல செத்து போயிட்டு இருந்தா வாழ்க்கை என்ன இருக்கும்? என்ன இருக்கும் வாழ்க்கை? நீ செத்து போயிட்டு இருந்த வாழ்க்கை என்ன இருக்கும்? மண்ணில் இருக்கும். ஆமென். நம்மதில் ஒரு தலைவி வந்திருக்கிறாங்க. ஆமென். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வலியும் சத்தியமும் ஜீவனும் யாருது? ஆண்டவர். இந்த 11 மாசத்துல உனக்கு வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருந்தது யாருனாக்கா வாழ்க்கையில ஆண்டவர் தான். இந்த ஜனவரி 1ஆம் தேதி நல்லா யோசிச்சுங்க. எத்தனையோ பேர் செத்தாங்க, எத்தனையோ பேர், அதாவது ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சொல்லி உனக்கு விஷ் பண்ணுவதா இன்னைக்கு திடீர்னு எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்களா இல்லையா? ஆமென். அந்த கர்த்தர் 11 மாதத்துல உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் அளவில்லாமல் பாதுகாத்தார். ஆமென். எத்தனை சொல்ல முடியும்? உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? அளவில்லாம பாதுகாத்தாரு. அவர் பாதுகாக்கிறபடியால உன் வீட்டுல என்ன நடக்கல? ஒரே ஒரு சாவு நடக்கல. உன் வீட்டுல பலவீனம் வரல, உனக்கு நோய் நொடி வரல, உனக்கு உபத்திரம் வரல. எல்லாம் வந்திருந்தாலும் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் அவரே உன்னோடு கூட இந்த நடத்தினார். சாவு ஆயிடுச்சுன்னா நான் பிள்ளை செத்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ண? அப்பகாரன் உட்கார்ந்து துக்கத்துல இருக்கணும். ஆனா அவன் துக்கத்துல இல்ல, அவன் ஜீவன் ஆண்டவன். இந்த கால வேளையில உன் விசுவாசத்தை நீ எதன் மேல் வைத்திருக்கிறாய்? உன் விசுவாசத்தை யார் மேல் வைத்திருக்கிறாய்? Where is your faith? யார் மேல் உன் விசுவாசத்தை போட்டு வாழ்க்கையை நடத்தி இருக்கிறாய்? ஐயா, எல்லார் வாழ்க்கையிலும் சாவு வரும். அம்மா, எல்லார் வாழ்க்கையிலும் சாவு வரும். பிறந்தவன் யாரும் இங்க இருக்க முடியாது. கல்லறை தோட்டத்தை எத்தனை பேர் போய்க்கிறீங்க? கல்லறை தோட்டத்தை நீங்க போனீங்கன்னா சின்ன வயசு பிறந்த குழந்தைல இருந்து முதிய வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தரும் 70 years 20 years 2 months 1 month 1 day அந்த மாதிரி பல எழுதியிருப்பாங்க. உங்களுடைய ஆயுஷ்ல இப்படி முடிஞ்சு போச்சு எழுதியிருப்பாங்களா? எழுதியிருக்க மாட்டாங்களா? ஏன் எழுதிருக்க தெரியுமா? அவன் அவனுடைய ஓட்டங்களை சரியா ஓடி முடிச்சிருக்கு. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் சொன்ன கர்த்தர் இந்த காலவேளையில உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, உண்மையா உன் வாழ்க்கையில நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருந்தா இன்னைக்கு நீ நஷ்டத்துல வாழ்ந்திருக்க மாட்டேன். இந்த 11 மாசம் நீ சாபத்துல இருந்திருக்க மாட்டேன். இந்த 11 மாசம் துக்கத்துல போயிருக்க மாட்டேன். இந்த 11 மாசம் வியாதியில போயிருக்க மாட்டேன். ஏன்னா ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறாரு. மனுஷன் உயிரை கொடுக்கல, கர்த்தர் அவர் ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். அவர் ஜீவனை கொடுப்பாரானா நல்லா புரிஞ்சுங்க. 12ஆம் மாசத்தை முடிய போது, இந்த 12ஆம் மாசம் முடிய போது, ஆனா முடியறதுக்கு முன்னாடி உனக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த 12 மாசம் முடியும் போது எண்ட் ஆஃப் த டே உனக்கு தெரியுமா? இந்த 30 நாள் எத்தனை உயிரோடு இருக்க போறீங்க?
கேரண்டி இருக்கா? இந்த 30 நாள் நான் உயிரோடு இருக்கிறேன் கேரண்டி இருக்கா? கிறிஸ்துமஸை பார்த்துருவீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு கேரண்டி இருக்கா? வாழ்க்கைக்கு உனக்கே கேரண்டி இல்ல. ஏன் கேரண்டி இல்ல சொல்லு? வாழ்க்கையில கேரண்டி கொடுக்கிற தெய்வம் இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்ன இந்த தெய்வம் வாழ்க்கையில இல்லை. ஆமென். ஒருவேளை இந்த தெய்வம் வாழ்க்கையில் இருக்குமானா நல்லா புரிஞ்சுக்க. எதற்கு என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். கவலைப்படுவியா? நீ கவலைப்படுவியா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைய தினத்தை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது? நீ என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நீ கவலைப்படுறதுனால ஒண்ணும் வராது. என்ன வருமா? நீ கவலை, கண்ணீர், வேதனை, துக்கத்துல நீ நிரம்பி இருக்கிறதுனால வாழ்க்கையில எதுவுமே வராது. இந்த 11 மாதத்துல நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லவில்லையா? இந்த வருஷத்தை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்குனாக்கா, அவர் போனா அந்த செத்து பள்ளிய உயிரோடு எழுப்பினார். எழுப்பிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? எழுப்பிட்டாரு. இந்த கால வேளையில உனக்குள்ள ஒரு எழுப்புன தெய்வம் வேணும்னு நான் சொல்றேன். இன்னைக்கு வாழ்க்கை செத்து போன வாழ்க்கையில தான் நீ வாழ்ந்து இருக்கிற. நான் பாஸ்டர் செத்து போன வாழ்க்கை. ஆமா, செத்து போன வாழ்க்கை தான். இன்னைக்கு வாழ்க்கையில விசுவாசம் இல்ல. நீ விசுவாசத்துல செத்து போயிட்டுக்கிற, பரிசுத்தத்துல செத்து போயிட்டுக்கிற, பயபக்தியில செத்து போயிட்டுக்கிற. உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் உனக்குள்ள டோட்டல் என்ன ஆயிட்டுக்கிறான்? செத்துட்டு இருக்கிறான். நீ எப்படி வாழ்ற தெரியுமா? வெளிரங்க இந்த தோட்டம், ஹலோ, இந்த தோட்டம் எப்படி, இந்த உடம்பு வெளியே பார்க்க பக்தி உள்ளவன் தான், வைராகியம் உள்ளவன் தான். உன்னை போல கிறிஸ்துவ யாரும் கிடையாது. ஆமாவா இல்லையா? உன்ன மாதிரி பக்தி உள்ள கிறிஸ்துவ யாரும் கிடையாது. ஆனா அந்த பாவம், அந்த பாவம் ஒரு மனுஷனை நோகடிச்சு, ஒரு மனுஷனை புண்புறுத்தி, ஒரு மனுஷனை எந்த அளவுக்குலாம் கீழ்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணிக்கிற? கேவலப்படுத்தி பார்த்து. நல்லா சொல்றது கேட்டுங்க. கர்த்தர் உன்னை செத்து போன வாழ்க்கைக்காக உன்னை கூப்பிடல. ஆண்டவர் எது கூப்பிட்டா தெரியுமா? ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ. இன்னைக்கு மரணம் போல உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு செத்து போன வாழ்க்கை இருக்குமானா தேவ ஜனமே நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. உனக்குள்ள இருக்கிறதான அந்த ஆத்துமா உயிர் பிடிக்க வேண்டுமானால், உனக்கு உள்ளான மனுஷன் இன்னைக்கு உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நல்லா புரிஞ்சுங்க. சொல்றேன் கேளு. அந்த ஆத்மாக்கு என்ன பண்ணணும்? சாப்பாடை போடணும். 3 நாள் சாப்பிடாம இருந்தாலும் ஹலோ 3 நாள் சாப்பிடாம இருந்தாலும் ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்களா? ஃபாஸ்டிங் எடுத்தா தான் உங்களுக்கு என்ன வந்துடும்? டெம்ப்டேஷன் வந்துடும். ஆமாவா இல்லையா? ஃபாஸ்டிங் எடுக்கும்போது தான் உங்க மூக்கு பிரியாணி வாசனை வந்துடும். இந்த வருஷத்துல எத்தனை பேர் ஃபாஸ்டிங் எடுத்தீங்க எனக்கு தெரியாது. ஆனா 1ஆம் தேதியிலிருந்து தினந்தோறும் சாயங்காலம் சபையில ஜெபம் நடக்கும். ஆமென். கிறிஸ்துமஸ் நாட்களில உங்களை நீங்க ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். இந்த வருஷம் கேரளஸ் கிடையாது. என்ன பண்றோம்? தெரு தெருவா போயிட்டு சுவிசேஷம் சொல்ல போறோம். இயேசு பிறந்ததை நம்ம சொல்ல போறோம். அப்படி பிறந்ததை மட்டும் சொல்ல போறது இல்ல, வருகையை சேர்த்து சொல்ல போறோம். ஆமென். ஒரு ஜீவன அர்த்தமுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்ந்தா அது நம்மளுக்கு போதும் நான் நினைக்கிறேன். அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். கிறிஸ்து உனக்குள்ள பிறக்காம போன நீ என்னையா கிறிஸ்துமஸ் கொண்டாட போற? கிறிஸ்துமஸ்க்கு இந்த துணி எடுக்கலாம், அந்த துணி எடுக்கலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், இந்த டெக்கரேஷன் பண்ணலாம், அந்த டெக்கரேஷன் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு பல யோசனை வந்து நீங்க என்ன பண்ணீங்க? உங்களை ஆயத்தம் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? உள்ளான மனுஷன் உயிர்ப்பிக்க வேண்டியது அவசியமா, உயிர்ப்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. செத்து போன மனுஷனா இல்ல, அந்தரங்க மனுஷன்
நீ உயிரோடு இருக்கணும். ஆமென். அந்த மனுஷன் வெளியே இருக்கிற மனுஷன் வாழணும் என்ன பண்ணணும்? 3 வேளை சாப்பிடணும். உள்ளான மனுஷன் வாழணும்னா நீ கர்த்தரோடு என்ன பண்ணணும்? உறவாடணும். வேதத்தை வாசிச்சு ஜெபிக்கிறோம்னா காணப்படணும். தேவ சமூகத்தை காத்திருக்கவில்லையா நீ இருக்கணும். அப்படி ஒரு வேளை நீ இருப்பாயானால் நல்லா புரிஞ்சுக்கோ, கர்த்தருடைய சமூகம் உள்ளான மனுஷனுக்குள்ள கர்த்தர் ஆசீர்வாதம். இது ஒரு ஆவியில நிரம்பணும், பரிசுத்த அபிஷேகத்துல நிரம்பணும். கொஞ்சம் பலவீனம் வந்துச்சுன்னா இம்மீடியட்டா என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் தலைநோய் வந்துச்சுன்னா பிரேயர் இல்லை. எங்கேயோ ஊரை சுத்திட்டு வந்து சுஸ்தா இருப்பேன். உங்க சுஸ்துக்கு என்ன பண்ணுவேன்? ஜெப நேரத்துக்கு கொடுக்க மாட்டேன். அப்ப கர்த்தர் எப்படி ஒண்ணு ஆசீர்வதிக்க முடியும்? பலவீனம் எந்த மனுஷன் பண்ணாது? ஆவிகிற மனுஷனுக்கு பலவீனம் வந்து என்ன பண்ணாது? சோர்வு கொண்டு வராது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இயேசுவோடு என்ன பண்ணணும்? பேசிக்கொண்டே இருக்கணும். அப்படி பேசிக்கொண்டிருந்தா இந்த பரிசுத்த வேதத்தை தினந்தோறும் என்ன பண்ணணும்? தியானிக்கணும். வசனம் தான் சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு செத்து போன சபைகளா இல்லாதபடி உயிர்ப்பிக்கிற சபையா நீ இருக்க வேண்டும் என்று இந்த காலவெளியில தேவ வார்த்தை கொண்டு உற்சாகப்படுத்துகிற சகோதரா சகோதரி, இங்க உன் வாழ்க்கை உன் அந்தரங்கமான மனுஷன் நீ செத்து போயிட்டானா நல்லா புரிஞ்சுக்க, நீ பரலோகம் போக முடியாது. செத்தவன் என்ன பண்ணணும்? செத்தவன் அடக்கம் பண்ணணுமா? ஆவிக்கிற வாழ்க்கை செத்து போயிடுச்சுன்னா நீ எதுக்குமே வந்து பிரோஜனம் இல்லை. நீ கர்த்தரோடு உறவாடவர்களா இல்லைன்னா வாழ்க்கை எல்லாமே இது வரைக்கும் மைனஸா போயிருந்தா என்ன ஆயிடும்? பிளஸ் 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 பிளஸ்ஸா போயிடும். ஏன்னா உனக்கு என்பதாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன கர்த்தர் அவரே வந்து நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, ஒரு செத்து போன வாழ்க்கை இல்லாதபடி ஒரு உயிர்ப்பிக்கிற வாழ்க்கைக்குள்ள இந்த அனுபவத்துக்குள்ள நீ வர வேண்டியது அவசியமா இருக்கு. பரிசுத்த ஆவியை உனக்குள்ள நிரம்ப வேண்டியது அவசியமா இருக்கு. பரிசுத்த ஆவியான உன்னோடு உறவாட வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த ஆவியான உனக்குள்ள வரும்போது உனக்குள்ள நூதனமான ஒரு பலன் வரும். அந்த ஆவியான உனக்குள்ள வரும்போது ஒரு பரிசுத்த உனக்குள்ள இறங்கும். இந்த பரிசுத்த ஆவியான உனக்குள்ள வரும்போது எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளையே, உனக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக சொன்ன கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில வழிகளை உருவாக்கி உன் கோணலான வாழ்க்கையை செம்மப்படுத்தி நீ செத்து போனவனா இல்லாதபடி உயிர்ப்பிக்கிறவனா இருப்பாய் என்று கர்த்தர் அந்த ஒரு காரியத்தை அவன் அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷன் செத்த பின்னாடி ஒரு 40 நிமிஷம் நல்லா கேளு, ஒரு 40 நிமிஷம் என்ன ஆகுமா? இந்த ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா? ஹலோ, ஹார்ட் பீட் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாப் ஆயிடும். உடம்பு சூடா ஹார்ட் பீட் நின்னுடும், மூச்சு நின்று. அடுத்தது கண்ணு வந்து அசைவது. கண்ணு பார்க்கணும். அந்த கண் என்ன ஆகுனாக்கா பிரெயின் வந்து அப்ப ஸ்டாப் ஆகும். மனுஷன் செத்த பின்னாடி ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஸ்டார்ட் ஆகும், ரெண்டாவது பிரெயின் ஸ்டாப் ஆகும். பிரெயின் ஸ்டாப் ஆகும்போது உடம்பு சூடா இருந்த உடம்பு என்ன ஆயிடும்? ஐஸ் ரத்த ஓட்டம்லாம் நின்று. உன்னை நீ அலங்கரிச்சு பார்த்துக்கிற உன் சரீரத்தை, இந்த துணியை போடலாம், அந்த துணியை போடலாம், இப்படிக்கலாம் அப்படிக்கலாம், இப்படி வாழணும் அப்படி வாழணும். உன்னை எடுத்து போய் கஃபீன் பாக்ஸ்ல வச்சு உன்னை பேக் பண்ணி மூடிட்டாங்கன்னா உன் பாடியில எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கும் அங்கிருந்து உன் சரீரம் என்ன தெரியுமா? கெமிக்கல் மாதிரி தண்ணி போல எல்லாம் வெளியே வந்துடும். வயிறு பிளாஸ்ட் ஆகும், அது அப்படியே உப்பின்னு வரும். உதாரணம் என்பதாய் 90 நாள் 90 டேஸ்ல நீ பார்த்தனா உன் உடம்புல வந்து புழு இருக்கும். அந்த புழுவே அந்த சரீரத்தை சாப்பிட்டு
இந்த எலும்பும் இந்த சதையும் இல்லாம இந்த எலும்பு மட்டும் தான் இருக்கும், இந்த உடம்பே போயிடும், போயிடும், எலும்பு போயிடும், எல்லாமே போயிடும், ஃபுல்லா வந்து மெல்ட் ஆயிடும், ஒரு எலும்பு கொண்டு தான் இருக்கும். இதான் மனுஷ வாழ்க்கை. இந்த மனுஷ வாழ்க்கையை சென்ட் அடிச்சிருக்குன்னா, இந்த மனுஷ வாழ்க்கை பண்ணு போற மனுஷனுக்கு மேக்கப் பண்றதுன்னா பார்லர், பியூட்டி பார்லருக்கு போயிட்டு என்ன பண்றீங்க, 5000 6000 10,000 வரைக்கும் உங்களை அழகுபடுத்துறீங்க. ஆனா உனக்குள்ள இருக்க நல்லா புரிஞ்சுக்க, நல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு பியூட்டி பார்லர் தேவைப்படாது. அவன் தேவைப்படுறது இன்னர் பாய், உள்ள இருக்கிறதான பியூட்டி தான் தேவை. இன்னர் பியூட்டி தேவை. இன்னர் பியூட்டி உனக்கு தேவை. ஹலோ, நல்லா புரிஞ்சுங்க. இன்னர் பியூட்டி, பரிசுத்தமுள்ள பியூட்டி, இந்த பரிசுத்தமுள்ள தோற்றம் உனக்குள்ள இருக்குமானா நீ பரலோகத்திலே தேவனோடு அமர்ந்திருப்ப. அலங்கரிச்சுக்க வானான்னு சொல்றேன். வேதத்து பிரகாரம் அலங்கரிச்சுக்க. செத்து போற சரீரையா, இந்த சரீர அரைக்குறை துணி எதுக்கு போடுறேன்? விசேஷமா பெண்கள் அரைக்குறை துணி எதுக்கு போடுறேன்? உன் சரீரத்தை உன் கணவன் தான் பார்க்கணும், ஒரே கண்டவனே பார்க்கணும். தலை முடிவு என்ன பண்ணுமா, தலைமையில முக்காடு போட்டு உட்காரணுமா? ஆமே. உன் சரீரம் கர்த்தருக்கு தேவாலயமா இருக்கு. You are the temple of, you are the temple of God. அப்போ உன் சரீரத்தை நீ எப்படி பாதுகாத்துக்கணும்? உன் சரீரத்தை எப்படி பாதுகாத்துக்கணும்? உன் ஆவியை எப்படி பாதுகாக்கணும்? ஏன்னா நீ கர்த்தருக்கு நீ கணக்கு கொடுக்கிற. உன்னை நீ அலங்கரிச்சு பியூட்டியா பண்ணிக்கிறதோட அந்த பியூட்டி ஒரு நாள் வந்து மண்ணுக்கு போயிடும். ஆனா உள்ளான பியூட்டி, பரிசுத்தமுள்ள அலங்காரத்தை நீ அலங்கரித்துக் கொள்வாயானால் கர்த்தராகிய தேவன் வரும்போது உனக்கு ராஜ கிரீடத்தை கொடுத்து, ஒரு மகிமை கிரீடத்தை கொடுத்து அவர் மேல வைத்து கர்த்தராகிய தேவன் பரலோகத்திலே தங்க வீதியில் உன்னை கொண்டு வருவார். மனுஷனுடைய பியூட்டி அந்தரங்கமான பியூட்டியா இருக்கு, பரிசுத்தமுள்ள அலங்காரம். இன்னைக்கு செத்து போன வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை நீ வாழாம இந்த ஒரு மாசத்துல ஒரு டைம் இருக்கு, எப்போ சாவு வரும் தெரியாது, எப்ப நீ கண்ண மூடுவேன் தெரியாது. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, என் ஆண்டவர் வழியும் சத்தியமும் ஜீவனுக்கு ஆண்டவர், இந்த மரித்தோர்ல உயிரோடு எழுந்த ஆண்டவர். அவர் விரும்புற அழகு என்ன தெரியுமா? உள்ளான பியூட்டி, பரிசுத்த தோற்றம். உன் கண்களில பரிசுத்தம், உன் சிந்தையில பரிசுத்தம், உன் செயல்ல பரிசுத்தம், உன் வாழ்க்கையில பரிசுத்தம், உன்னுடைய நடத்தையில பரிசுத்தம், பேச்சில பரிசுத்தம். உன் வாழ்க்கையே கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு பரிசுத்த அலங்காரத்தோட நீ வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. சரீரத்தை பார்த்து சொல்லு, சரீரமே ஒரு நாள் நீ மண்ணுக்கு போவே. என் ஆவி ஆத்துமா கர்த்தர்ட்ட போகும். என் ஆத்துமா கர்த்தருக்குள்ள எப்போதும் இளைப்பாறுகிறது சொல்றது போல இந்த காலை வேளையில எத்தனையோ பேர் கண்ணை மூடிட்டாங்க, எத்தனையோ பேர் நம்மளை விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிற நல்லா புரிஞ்சுங்க, இந்த காலை வேளையில உன் ஆத்மா செத்து போகாம உன் ஆத்மா மீட்க உன்னுடைய சரீரத்தை, மண்ணுக்கு போற சரீரத்தை எப்படினா போட்டு சொல்லி ஒப்புக்கொண்டு, ஆனா ஆவி ஆத்மா மட்டும் பரிசுத்தத்துல வைத்து பரிசுத்தமுள்ள தேவன் என்பதாய் நீ அவருக்கு முன்பதாய் அவர் பரிசுத்த 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 சொல்றபடியால் என் ஆண்டவர் ஒரு நாளிலே நீ பரிசுத்தமுள்ள தோற்றமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுக்கு தாயா மனுஷன், உனக்குள்ள இருக்க மனுஷன் செத்து போகாம நீ பாதுகாக்கணும். பியூட்டி அதுதான் உன் பியூட்டி, அதான் உன் பியூட்டி. உன் டியூட்டி கூட அதுதான். சரி, ஃபர்ஸ்ட் டியூட்டி, அப்புறமே பியூட்டி. அப்படி பார்த்தா வாழ்க்கை கெட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன டியூட்டி? அந்தரங்க மனுஷன் பரிசுத்தமா வாழ. இந்த டியூட்டி நீ செஞ்சிட்டா மனசுல இருக்கிறது, மனசுல ஹலோ நல்லா கேட்டுக்க, டியூட்டிக்கும் பியூட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த டியூட்டி வேத வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, பரிசுத்தம் இருக்கு. இந்த டியூட்டியை நீ பார்த்துட்டா உள்ள பியூட்டி பரிசுத்தமா வரும். ஆமென்.
இந்த பியூட்டி அழகா வந்துடும். உன்னை நீ அழகு பண்றதுக்கு நான் சமீபத்துல ஒரு Facebookல பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, அசிங்கமான மூஞ்சி, மேக்கப் எல்லாம் பண்ணி பார்த்தா அவ்வளவு அழகான ஒரு மூஞ்ச மாறிடுச்சு. ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சரியப்பட்டேன். அப்புறமா யோசித்தேன், இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் மூஞ்சி கலந்தல அதுக்கு எப்படி ஒரு 20-30-20,000 20-25,000 செலவு பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அசிங்கமான மூஞ்சே அழகான மூஞ்சே மாத்திட்டாங்க. ஆனா மறுபடியும் அந்த மூஞ்சி கல்லுன்னு இல்ல, கல்லும்போது மறுபடியும் அசிங்கமான மூஞ்சி தானே வரும். நம்ம பணம் வேஸ்டா? அன்னைக்கு ஒரு நாள் கூத்துக்கு அவ்வளவு பணம் செலவு பண்ணியா? ஆனா இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்க, நீ செத்து போனவனா இல்லாத பண்ணி எப்படி இருக்கணும்? உயிருள்ள ஆத்மா உனக்குள்ள உயிரோடு உள்ளான மனுஷன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற மனுஷனா மாறும்போது தேவன் உன்னோட உறவாடுவார். இந்த காலவேளை தேவச்சனமே நல்லா புரிஞ்சுக்க, கர்த்தர் நல்லவரா இருக்கிறபடியாக அவர் வார்த்தை உனக்கு ஜீவனுள்ள வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை வீணா விரதா போகாது. இந்த கால வேளையில பரிசுத்த தேவனை நீ பார்க்கும் போது பரிசுத்தம் உனக்கு அவசியம், பரிசுத்தம் உனக்கு அவசியம். அதனால பரிசுத்த பாதுகாத்துங்க, கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனம் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா இந்த டிசம்பர் மாதத்துல ஞானஸ்தான ஆராதனை இருக்கு. ஆமென். பாப்டிசம் இருக்கு. ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க உங்களுடைய பேர்ல இருந்து நீங்க சபைக்குள்ள வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதத்துல நாங்க கிளாஸ் எடுத்து ஞானஸ்தானம் போடுவதற்கு நாங்க கிளாஸ் எடுத்து உங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் நம்முடைய மற்ற சபைகள் இருக்க எல்லா சபைகளையும் இணைத்து ஞானஸ்தான ஆராதனை இருக்கு. இந்த ஞானஸ்தானத்துல வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. புது வருஷத்தை வரும்போது ஆத்மா செத்து போன ஆத்மா இல்லாதபடி ஜீவனுள்ள ஆத்மா இருக்கணும். கர்த்தர் தாமே யாவது ஆசீர்வாதம். நம்ம எல்லாம் கண்ணில் மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிறதா நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த மனமற்ற நாள்